இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2011 ரிலீஸ் ஆன த ரெசிடென்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு எமர்ஜென்சி வார்டுல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணுமேங்கிற மன வருத்தத்துல இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேப்பர்ல இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்து சில வீடுகள்லாம் பாக்குறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் வீடுனா கொஞ்சம் விலாசமா பார்க்க அழகாவும் கொஞ்சம் பெருசாவும் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இவங்க தேடி போற வீடு எல்லாமே ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சன் இல்ல. கடைசியா தான் இவங்க ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. எப்படியும் இந்த வீட்டோட ரெண்ட் அதிகமா இருக்கும். நமக்கெல்லாம் செட் ஆகாதுங்க மாதிரி அங்க இருந்து கிளம்பும் போது அந்த ஹவுஸ் ஓனர் அங்க இருக்கான். ஹீரோயின் கிட்ட நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் அதிகமான வாடகை கிடையாது, கம்மியான வாடகை தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அந்த பட்ஜெட்குள்ளே சொன்னேன். இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம தேடிக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல வீடாவே கிடைச்சிருச்சு. அதுவும் ஹீரோயின் நினைக்கிற மாதிரி ஓரளவுக்கு பெரிய வீடு தான். ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, இவ்வளவு பெரிய வீட்டை இவ்வளவு கம்மியான வாடகை கொடுக்குறீங்களே, என்ன ரீசன் கேட்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாரு, இங்க பக்கத்துல ஏதோ ஒரு சப்வே இருக்கு, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அதனால தான் வாடகையை நான் உங்களுக்கு குறைச்சு கொடுக்குறேங்க மாதிரி சொல்றான். சரின்னு இவங்களும் நாளைக்கு அந்த டாக்குமெண்ட் அந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் பாத்துக்கலாங்கிறாங்க. ஆனா இந்த ஹவுஸ் ஓனர் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, இந்தாங்க நீங்க முதல்ல சாவி பிடிங்கன்னு சொல்லி வீட்டு சாவியை ஹீரோயினோட கையில கொடுத்துறாரு. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாதுங்க. வெளிநாட்டுல எல்லாம் ஒரு வீட்டுக்கு போனா அங்க ப்ராப்பரா பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் போக முடியும். பட் அதை கூட பெருசா எடுத்துக்காம இந்த ஆளு சாவி கொடுத்துட்டதும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன மனுஷன் இந்த காலத்துல இப்படி ஒரு இருப்பானான்னு சொல்லி இவங்களுக்கு ஆச்சரியமாவும் இருக்கு. அடுத்த நாளே இந்த வீட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்கிட்ட ஒரு வயசான பெரியவர் இருக்காரு. அது யாருன்னு பார்த்தா ஹீரோவோட தாத்தா. ஹீரோயினை கொஞ்சம் குறுகுறுன்னு பார்க்க இவங்க பயப்படுறாங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவர் அப்படிதான், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க மாதிரி சொல்ல ஹீரோயினா அந்த வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க ஸ்டே பண்றாங்க. குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த கண்ணாடி தொட்டா ஏதோ ஒரு அதிர்ற மாதிரி சத்தம் கேக்குது. ஓ, இதான் அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லிருப்பாரு போலங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க கண் முழிக்கிறாங்க. ஒருவேளை வீட்டுக்குள்ள யாராவது வந்துட்டாங்கன்னு சொல்லி எழுந்து போய் பார்த்தா உள்ள யாருமே இல்ல. இவங்க கதவை லாக் பண்ணாம விட்டுருக்காங்க. சரின்னு அந்த கதவை லாக் பண்ணிட்டு வந்து இங்க மறுபடியும் படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அங்க போய் இவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா ஜாக்குங்கிற ஒருத்தன் தான் பண்ணிருக்கான். இவன் யாருன்னா ஹீரோயினோட முன்னாள் காதலா மாதிரி தெரியுது. அவன் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபைர் வச்சுட்டு இருந்தனால ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. அவன் இருந்தாலும் மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறான். ஹீரோயினோட இந்த பிரச்சனை எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு தெரியும். அவன் என்ன சொல்றானா, ஏதோ தெரியாம ஒரு டைம் தப்பு பண்ணிருப்பான், அதுக்கெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்ல, இதெல்லாம் சாதாரணங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அது மனசு ஒத்துக்கல. இவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்து, நேத்து ஷாம்பைன் பாட்டில் ஒன்று எங்க வீட்டுக்கு வெளியே வச்சிருந்தீங்கல்ல, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்காக கிஃப்டான்னு சொல்லி கேட்க அவன் அப்படியெல்லாம் நான் எதுவும் வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன விஷயம்னு பார்த்தா இந்த வயசான பெருசு இருக்காருல்ல, அவர் தான் வச்சிருக்காரு மாதிரி தெரியுது. அவர் ஏதோ ஒன்னும் ஹீரோயின் கிட்ட பேச நினைக்கிறாரு. பட் அவங்க கேட்காம ஒரு தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினோட வீட்டுக்கு பக்கத்துலயே ஏதோ ஒரு ஆர்ட் கேலரி இருக்கு. அங்க அவளும் அவளோட ஃப்ரெண்டும் போயிருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரும் வர இவர் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவர் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவ ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, அவரே பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருல்ல, பேசாம நீ அவரையே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம்லங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஐடியாவை கொடுக்குறா. ஊருக்குள்ள பல குடும்பங்கள் நாசமா போறதுக்கு இவ்வளவு மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் காரணம். ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. சரி, இவ வேற இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டா, நம்ம அதை பிராக்டிகலா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஹவுஸ் ஓனர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அங்க போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் கடலை போட்டுக்கிட்டு அப்படியே கையில ஒரு காஃபி வாங்கி வச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரும் நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அதை பாக்குறான். தன்னோட காதலி இப்படி இன்னொருத்தங்க கூட போயிட்டு இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு காரணம் நம்ம பொண்ணு தப்புதான் சொல்லி அவங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தோணுதுன்னா கண்டிப்பா இவருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுக்க போக இவர் என்ன சொல்றாருன்னா, பாஷா படத்துல வர ரஜினி மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல என் கூட பழகிருப்பீங்கன்னு தெரிஞ்சுதா கண்டிப்பா நான் உங்க கூட பேசியே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரே அப்செட்டா போயிருது. நம்ம அவசரப்பட்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்ட மாதிரி தெரியுது. சரின்னு இவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. குளிக்கலாம்னு சொல்லி அந்த பாத் டப்குள்ள இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரம் இந்த சைடு இருந்து அவ பார்க்கும்போது அந்த ஒரு கண்ணாடி மாதிரி வந்திருக்கும், அவங்க ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆப்போசிட்ல வேற யாரோ ஒருத்தங்க ஹீரோயின் இங்க உள்ள என்னெல்லாம் பண்றாங்கிறத பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது யாருன்னு தெரியல. அடுத்த நாள் ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல் வந்ததான் அவளோட ஃப்ரெண்டு, நேத்து எப்படி நான் சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணி ஏதாவது ரொமான்ஸா நடந்துச்சான்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் போன் பண்ணிருக்கான். நான் பண்ண தப்புக்காக சீரியஸா எடுத்துக்காத, அது ஏதோ ஒரு டைம் நடந்துருச்சு, இதுக்கு மேல அப்படி நடக்காது, நம்ம பழையபடி அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அதுக்கெல்லாம் ஒத்து வர மாதிரி இல்ல. நீ பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பழைய மாதிரி வாழ்றதுங்க நடக்காத ஒரு விஷயங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து போன் வருது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு வீட்டுல ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சரிங்கிறாங்க. ஏன்னா நேத்து இவன் வந்து ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசியிருப்பான்ல, நம்ம ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசினா தெளிவா ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஹீரோயினும் அங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ரெண்டு பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கு அடிச்சுட்டு ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, இவ்வளவு வயசாயிடுச்சு, நீங்க இன்னுமே ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இல்லையான்னு கேட்டா இல்லங்கிறாரு. ஏன் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது போக இந்த மாதிரி எனக்கு ஒரு 4-5 வீடு இருக்கு, அதுல வர வாடகை எனக்கு போதுமானதுதான், அதை பார்த்துட்டு என்னோட லைஃப் இப்படியே வாழ்ந்து செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே பேசிட்டு இருக்கவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி
ஒன்று உருவாகி அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த அன்னைக்கே ஹீரோயினை இந்த ஹவுஸ் ஓனர் பாத்துருக்காரு. அவங்களோட பேரை ஐடி கார்டுல பாக்குறாரு, ஜூலியட்னு சொல்லி போட்டிருக்கு. கண்டதும் காதலுங்கிற மாதிரி ஹீரோயினை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அந்த சமயம் தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, ஹீரோயின் இப்ப வீடு தேடிட்டு இருக்காங்க. அவங்க எங்கெல்லாம் வீடு தேடி போறாங்களோ அதெல்லாம் இவன் ஃபாலோ பண்ணிருக்கான். அது போக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் மாதிரி ஒட்டி வச்சிருப்பான். அப்படி அவங்க தேடி வரும்போது தான் கரெக்டா இந்த ஹவுஸ் ஓனரோட அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இது எல்லாமே பக்கா பிளான்ங்கிறது ஹீரோயினுக்கு தெரியல. இதெல்லாம் தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் நாள் இவங்க வந்தப்போ வெல்கம்னு சொல்லி ஒரு சாம்பைட் பாட்டில் ஒன்று வச்சிருப்பான். ஹீரோயின் கேட்கும் போது அதை நான் வைக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த ஹவுஸ் ஓனர் போய் சொல்லியிருப்பான். அதை கூட இவன் தான் பண்ணியிருக்கான். இந்த எல்லா உண்மையும் நமக்கே இப்பதான் தெரிய வருது. அது போக இவங்க ரெண்டு பேரும் பெட்ல ஒன்னா இருக்க ஹீரோயின் இது எனக்கு சரியா இருக்க மாதிரி தெரியல, நம்ம ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்லி இவங்க பேசினதுமே அங்கிருந்து கிளம்பி இவன் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வெக்ஸ் ஆகி அழுதுகிட்டு இருக்கான். அந்த வயசான பெரியவரும் ஹீரோவை இந்த ஹவுஸ் ஓனரை கண்டிக்கிறாரு. நீ பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்பு, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு பண்றது சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இந்த விஷயத்தான் ஹீரோயின் கிட்ட அவர் சொல்ல பல டைம் முயற்சி பண்ணிருப்பாரு. ஆனா ஹீரோயின் அதை காது கொடுத்து கேட்காம கண்டுக்காம போயிருப்பாங்க. முதல்லயே கேட்டிருந்தா இவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் ஹீரோயின் அந்த ஆர்ட் கேலரியில இருந்து இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிஸ் கொடுக்க ட்ரை பண்ணும்போது கூட இவனுக்கு ஒரு வகையான எண்ணம் இருந்திருக்கும். ஆனா இப்பவே நம்ம ஹீரோயினோட அந்த ப்ரொபோசலை ஓகே பண்ணோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருங்கிறதுக்காக தான் நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிருப்பான். அது இல்லாம ஹீரோவோட இருக்கிற அந்த பெரியவர் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அந்த பொண்ணு கிட்ட நான் அந்த உண்மையை சொல்ல தான் போறேன், அப்போ உன்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் கையில ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி வச்சிருக்கான். அதை எடுத்து இவருக்கு போட்டு விட்டதும் அவர் அங்கேயே மயங்கி படுத்து தூங்கிடுறாரு. மறுபடியும் இந்த ஹவுஸ் ஓனர் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அவங்க இருக்க அந்த இடத்துல எதிர்ச்சியா போற மாதிரி ஒரு ஆக்டிங் போட ஹீரோயினா அங்க வராங்க. நேத்து உங்ககிட்ட கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் தப்பா நடந்துகிட்டேன், சாரி, இதுக்கு மேல அந்த மாதிரி எதுவும் நடக்காதுங்கிற மாதிரி சொல்ல இந்த ஹவுஸ் ஓனரும் சரி விடுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் அங்க வந்ததும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிரிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கனால இவங்களுக்கு எதுவுமே தெரியல. இவங்களுக்கு பக்கத்துல வந்து அவங்களோட அழகை ரசிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளேயே ஹீரோயின் கூட இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு இவனோட அதீத கற்பனை வேலை செய்யுது. சடனா ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க இங்க உள்ள இருக்காங்க, நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு மாதிரி இருக்க, தொட்டதுமே அது உள்ளுக்குள்ள விழுந்துருது. அங்க பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்கு, ஒரு சீக்ரெட் ரூம். அந்த ரூம் வழியா தான் இவங்க உள்ள வந்திருப்பான். அடுத்த நாள் இதை அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லணும்னு சொல்லி இவங்க போறாங்க. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம் இருக்கு, அது கொஞ்சம் லாக் பண்ணி கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி சொல்ல, இது பழைய வீடு அப்படிங்கனால நாங்க பெருசா எதுவுமே கண்டுக்கல, நீங்க சொன்னனாலதான் எனக்கே தெரியுது, சரி போங்க நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த வேலையை இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப மன வருத்த வேற, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சீக்ரெட் ரூம் செட் பண்ணதே இவன் தான். இவங்கிட்டே ஹீரோயின் அதை லாக் பண்ண சொல்லிட்டாங்கிற கடுப்புல அந்த ரூம் அடைச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்ததும் அவங்களுக்கு மறுபடியும் அந்த பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருக்கான். இந்த டைம் ஹீரோயின் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அநேகமா அவனை அவங்க மன்னிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களே அவனுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது பேசி தீர்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினோட லவர் இவங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரான். கூடவே ஒரு நாயையும் கூட்டிட்டு வரான். ஆனா இது எல்லாத்தையுமே சீக்கிரட்டா ஒரு இடத்துல இருந்து இந்த ஹவுஸ் ஓனர் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்த்துட்டாங்களா, அது நல்லது இல்லையே, எப்படியாவது இவங்களை பிரிக்கணுங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இவன் இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கிறத அந்த நாய் கண்டுபிடிச்சிருது. அது பக்கத்துல வந்து உழைச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அதை பெருசா எடுத்துக்கல, இது புதுசா வந்திருக்கனால இந்த நாய் இந்த மாதிரிலாம் நடந்துக்குது அப்படின்னு அவங்க கண்டுக்காம விட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்க்கும்போது அந்த ஹவுஸ் ஓனருக்கு செம வெறியாகுது. அப்போ இவன் என்ன பண்றானா, ஹீரோயினுக்கு ஒரு சாம்பைட் பாட்டில் ஒன்று கொடுத்துருப்பான்ல, அந்த பாட்டில்ல ஒரு மயக்க ஊசியில் இருக்க மருந்தை அதுக்குள்ள போட்டு வச்சிடறான். அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த சாம்பைன் எடுத்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடிச்சதுமே அவங்களுக்கு செமையான தூக்கம் வந்துருது. கிட்டத்தட்ட இன்னும் சில மணி நேரங்களுக்கு அவங்க கண்டிப்பா கண்மொழிக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் இவனுக்கு சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி ஹீரோயினோட அந்த ரூமுக்குள்ளே இவன் வரான். இப்போ இவங்களை இவன் என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு தெரிய போறது இல்ல. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப கண்மொழிக்கிறாங்க. அவங்க எப்பவுமே வழக்கமா தூங்கி எந்திரிக்கிற நேரத்தை விட ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு வர போகணும்னு சொல்லி சீக்கிரமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அவளோட ஃப்ரெண்ட் என்ன கேக்குறான், நீ எப்பவுமே இவ்வளவு லேட்டா வரமாட்டியே, இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் அதான் எனக்கு ஒன்னும் புரியல, நீ தடிச்ச சரக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், அது போக உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கேரா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்கள் மர்மமா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி சொல்ல அவளோட ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்குறா. அந்த சிசிடிவி கேமரா ஒன்னு பிக்ஸ் பண்ணிட்டேன்னா அது மூலியமா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்படி யாராவது உள்ள வந்துட்டு போனாலும் நீ கண்டுபிடிச்சலாங்கிற மாதிரி சொல்ல ஒரு ஆளை கூப்பிட்டு கிச்சனையும் பாத்ரூமையும் தவிர எல்லா இடங்களையும் ஹீரோயின் கேமரா பிக்ஸ் பண்றாங்க. ஆனா இந்த விஷயம் அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரியாது. இந்த பக்கம் அந்த தாத்தா பேரனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட அந்த உண்மையை நான் சொல்ல போறேங்கிற மாதிரி சொல்ல இவன் கையில ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க, அதை போட்டு இந்த வயசான பெரியவரையே கொண்டுட்டான். அந்த அளவுக்கு ஹீரோயின் மேல இவன் பைத்தியமாவே மாறிட்டான். ஹீரோயினை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்க. அவங்களும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை இவன் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு யோசனை வருது, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் அவங்களே நமக்கு ப்ரோபோஸ் பண்ணாங்க, நாம தான் அவசரப்பட்டு ரொம்ப நல்லவனா காட்டிக்கிறதுக்காக ஓவர் ரைட்டிங் பண்ணி கெடுத்துட்டோம், அப்பயே நம்ம ஓகே சொல்லியிருந்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல நாம இருந்திருக்கலாங்கிற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அது போக ஹீரோயினை அவன் சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தனியா நடந்து வந்துட்டு இருக்க. அவனோட ஃபேஸ்ல ஏதோ ஒரு துணி
துணி மாதிரி போட்டி மூடி கொடூரமா அவனை அடிச்சு அங்க கீழே தள்ளி விட்டு போயிடுறான். ஆனா இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியல யார் அடிச்சதுன்னு சொல்லி. ஹீரோயின் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் அந்த சாம்பியன் பாட்டில் எடுத்து வச்சு அதுல ஒரு கிளாஸ் ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுல மயக்க மருந்து இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. ஆனாலும் அவங்க ஒரு லிமிட்டா தான் அதை கன்சியூம் பண்ணிருப்பாங்க. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ள வரான். அவங்களோட அந்த சட்டெல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த சமயம் பார்த்து கண் முழிச்சிடுறாங்க. ஆனாலும் பாதி தூக்கத்துல இருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்குறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றாங்க. அப்போ இவன் சடனா என்ன பண்றான்னா இவனோட கையில அந்த ஒரு மயக்க ஊசி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து ஹீரோயினோட அந்த கால் பாதத்துல இருக்கிற ஒரு விரல்ல அந்த ஊசியை போட்டு விட்டுறான். அவங்களும் திரும்பவும் மயக்க ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் இருக்க அந்த பெட்லயே படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்து இவனோட வீட்டுக்கு போயிடுறான். ஹீரோயின் இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேகமா எழுந்து கிளம்புறாங்க. அப்போ அங்க கீழே ஒரு சிரஞ்ச் கேப் இருக்கிறத பாக்குறாங்க. இது எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல் போனதும் முதல் வேலையா இவங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்து ஒரு லேபுக்கு அனுப்புறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லி. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்றான். இன்னைக்கு நீ வீட்டுக்கு வரக்கு முன்னாலே நான் உன்னோட வீட்டுல போய் உனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சமைச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினோட வீட்டுக்குள்ள வரும்போது அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கான்ல அவனும் ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு அந்த பெட்லயே படுத்துக்கிட்டு இருக்க. உள்ள யாரோ வராங்கிறத அவர் கண்டுபிடிச்சிடறாரு. இவன் வரதுக்கு முன்னாலேயே அந்த சைடு போய் ஒதுங்கி நின்னுகிட்டு இருக்காரு. அவனை பார்த்ததுமே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான். நீ மட்டும் திரும்ப ஹீரோயினோட லைஃப்குள்ள வராம இருந்ததா நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவனை முதுகுக்கு பின்னால் இருந்தே ஏதோ ஒரு பொருள் எடுத்து அடிக்கிறாரு. ஆனா இந்த பாய் ஃப்ரெண்டோட நிலைமை என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. அதை பார்த்தா இவங்களோட உடம்புல ஏதோ ஒரு மயக்க மருந்து கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட்டை பார்த்து பயந்து போய் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அது போக அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தான் இவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோன்னு சொல்லி. ஆனா அவன் அந்த போனை எடுக்கவே இல்லை. ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்ததுமே பாக்குறாங்க அந்த இடத்துல யாருமே இல்ல. சரின்னு இவங்க அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அதை பார்த்தா உண்மை தெரிஞ்சவங்களுக்காக அதை பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு அந்த விஷயமே தெரியுது. இந்த ஹவுஸ் ஓனர் தான் எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க. இவ்வளவு நல்லவனா நடிச்சிட்டு நம்ம கிட்ட இந்த மாதிரியான ஒரு தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கானு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. யாரோ வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் தான் வந்திருக்கு. ஆனா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்கிறத அவங்க களிய காட்டிக்கல. அந்த பதட்டத்தோடய தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ண ட்ரை பண்றாங்க. போன் போகவே இல்லை. சரி இதுக்கு மேலேயும் நம்ம பொறுத்து இருக்கிறது ஒரு பயனும் இல்ல. இவங்கிட்டே கேட்டலான்னு சொல்லி என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ண அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோயினுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு. அப்போ சடனா அவன் கையில வச்சிருக்க ஒரு மயக்க ஊசி எடுத்து ஹீரோயினுக்கு போட பார்க்க அவங்க கத்தி ஒண்ணு ஒளிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த கத்தி எடுத்து இவனோட தோள்பட்டைக்குள்ளேயே இறக்கிடுறாங்க. அப்பவும் இவன் ஹீரோயினை விடுற மாதிரி இல்ல. இவங்களோட காலை பிடிச்சி இருக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் இனிமே சந்தோஷமா வாழலாம். உன்னோட பாய் ஃப்ரெண்டை நீ மறந்துடு. நான் உங்களை உண்மையா காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வசனம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் இவனை தள்ளி விட்டு அங்க பக்கத்துல ஒரு பாத்ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த கண்ணாடியில அவங்க பார்த்து இருக்கும் போதே சடனா அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு கை வருது. யாருன்னு பார்த்தா இந்த ஹவுஸ் ஓனர் தான். இந்த மாதிரி இந்த ரூமுக்குள்ள ஏகப்பட்ட சீக்கிரட்டான இடங்கள்லாம் இருக்கு. அது எது மூலியமாவும் ஹீரோயினோட இந்த வீட்டுக்குள்ள வர முடியும். அங்க இவனை தள்ளி விட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. கரெக்டா அந்த சீக்ரெட் ரூம் ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை அடிச்சு இவன் தொங்க விட்டுருக்கான். இவன் ரொம்ப டேஞ்சர் போல இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்ட மாதிரி காமிக்கிறாங்க. இவன் வந்து பார்க்கும்போது ஹீரோயின் அந்த சீக்ரெட் ரூம்ல இல்ல. ஒருவேளை நிஜமாலுமே தப்பிச்சிட்டாங்களான்னு பார்த்தா இல்ல, அவங்க பின்னாலதான் இருக்காங்க. அங்க ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருக்கும். அதை எடுத்து இவன் மேல அடிச்சதுமே இவன் கீழே விழுந்துடுறான். ஆனா அப்போ இவன் சாகல. கரெக்டா ஹீரோயின் என்ன பண்றாங்க அவனோட நெத்திலேயே எய்ம் பண்ணி அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சதுமே அந்த ஸ்பாட்லயே அவன் செத்து போறான். ஹீரோயின் இந்த இடத்துல இருந்து வெளியே போற மாதிரி காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க.